ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்களுக்கு ரிமீன். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு நான் vlog போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட நான் vlog போட்டாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் டயர் சேஞ்ச் பண்ண vlog தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 1 month நான் கொஞ்சம் வெளியே 1 month கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் வெளியே போகிற மேட்டர் இருந்துச்சா. ஸோ எந்த vlog என்னால் போட முடியல. ஸோ கேமரா கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. அப்புறம் 3 weeks நான் வெளியூர் போயிட்டேன். ஸோ அதனால் எதுவுமே என்னால் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து சென்னை போயிடுவேன். ஸோ சென்னை போனப்போ நிறையா vlog நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா September 2. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜைரா காரில் விக்கி அவன் வண்டி R15 V3 வந்து ஏற்கனவே வந்து கிராஷ் கார்டு மாட்டிருப்போம். அதை வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்சரிஸ்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஆக்சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்கில் இருக்குது காமிக்கிறேன். ஓகே, இருங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் அப்படியே ஆல் போட்டு போயிருங்க. அப்புறம் அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலுமே ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு வந்து அதில் லிங்கை தொட்டுனா டக்குனு ஐடிக்குள்ள வந்துடும். நீங்கள் டக்குனு என்கிட்ட பேசலாம். ஸோ ஓகே, நான் வந்து அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டான். ஸோ அவன் விக்கி அங்கே நிற்கிறான். ஸோ இப்போ நம்ம எதை மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா போபோவோட ஜாக்ரிப்பு சார்ஜர் 3.1 நினைக்கிறது. ஆமாம், வித் சார்ஜர் 3.0 இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். போபோ மொபைல் ஹோல்டரு. அதுக்கு பார்த்தா லிவர் ப்ரொடக்டர் இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை மாட்டி பார்த்தோம் நாங்கள். இது வந்து செகண்ட் டேக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வந்து அந்த சொன்ன 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து செகண்ட் டேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ண முடியல. எங்களுக்கு பண்ண தெரில. இல்லை டூல் இல்லை எங்கள்கிட்ட. இந்த ஆலங்கி போட்டு நாங்கள் திருவுறோம். இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி கலட்டுறதுன்னு தெரில எங்களுக்கு. ஸோ இது மட்டும் தெரில. ஸோ இது மட்டும் இப்போ இன்றைக்கி மாட்ட முடிஞ்சால் மாட்டுவோம். அப்படி இல்லைனா வேறு இன்னொரு நாள் தான் மாட்டணும். ஸோ இன்றைக்கி மாட்டுறது பார்த்தீங்கன்னா போபோ கேஸோட மொபைல் ஹோல்டரு. அப்புறமேட்டு இந்த பபுள் வைசர் இது ஒன்று மாட்டணும். டபுள் பபுள் இல்லை, சிங்கிள் பபுள் தான் பபுள் வைசரு. ஃப்ரண்ட்டில் மாட்டினது எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹசார்ட், எக்ஸ்ட்ராஸோட ஹசார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1800 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எமஹா R15 V3க்காகவே. ஸோ பார்ப்போம், இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து 12 டீ பாக்ஸில் அந்த பிட்டு எதாவது எடுத்துக்கோங்க. இங்கே சீட்டை கழட்டுறதுக்கு 12 கழட்டிட்டு உள்ளே வந்து 10 தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். 10 அப்புறமே ஸ்க்ரூ ட்ரைவர் இதுதான் முதல்ல யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே வந்து டைம் லாப்ஸ் போகிறோம். ஓகே, இப்போ இந்த 3 தான் நீங்கள் மாட்ட போகிறோம். ஸோ வந்து இப்போ இந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து போல்டு கொஞ்சம் பெருசு, இந்த ஹோல் இருக்கும்ல, ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஸோ இங்கே இதுலேயே எங்கள் பட்டை இருக்குது. ஸோ அதை அங்கே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ இப்போ தான் இப்போ வந்து ஹசார்டு மாட்டியாச்சு. ஸோ வந்து இப்போ விங்லெட் இந்த சிங்லெட் இருக்குது பாருங்க, பபுள் வைசர் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து மிரர் கழட்டியாச்சு. சப்போஸ் நீங்கள் மிரர் போடலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழட்டுறதுக்கு. சப்போஸ் மிரர் போட்டிருந்தீங்கன்னா 2 மிரர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 போல்ட் இருக்கும், இங்கே 2 போல்ட்டு, இங்கே 2 போல்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வைசர் நீங்கள் எடுக்கும்போது இந்த இடத்துல லைட்டாக இடிக்கும் இந்த புஷ்ஷு. ஸோ வந்து ஒன் சைடு லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு சேர்த்துடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிரர் கழட்டியாச்சு. இப்போ வந்து ஹோல் லைட்டாக பெருசு பண்ண நினைக்கிறேன். இங்கே ஒரு புஷ்ஷுமாக இருக்கும் ஸ்டாக் வைசரில். அது எங்கே இருக்குது, இந்த ஸ்டாக்கர்ஸ்லேயும் இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் புஷ் மாதிரி இருக்கும். அதை கழட்டிட்டு நம்ம வந்து பபுள் வைசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே ஸ்க்ரூ போட முடியும். ஸ்க்ரூ வந்து மரம் நிற்காது. ஏன்னா அந்த ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரப்பர்லாம் வந்து இந்த மரம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பபுள் வைசர் வந்து ஓட்டை கொஞ்சம் பெருசு பண்ணாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் பெருசு பண்ணி தான் போட்டோம் ஓட்டையை. ஏன்னா உள்ளே போட அந்த ரப்பரு. ஸோ வந்து பட்டரை விட்டு லைட்டாக ஓட்டையை பெருசு பண்ணணும். ஸோ அப்படியே ஹசார்டு இப்படி மாட்டேன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எப்படி பேட்டர்ன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. லாக் எடுக்கும் போது தான் வருவீங்க எல்லாரும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸோட ஃபஸ்ட்டு இந்த மெயின் மாடல் இருக்கும், தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயரிங் செட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒயரமாக இருந்த ஒயிட் கலரில் இருக்கும். அதை கழட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கேற்ற மாதிரி சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் பார்த்து கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். இப்போ திரும்ப கழட்டி ஃபிக்ஸ் பண்ணேன்னா நிறைய குழப்பம் வரும் அதில். ஸோ அதனால் ஃபிக்ஸ் பண்ண இல்லையே நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பண்ணால் நம்ம இண்டிகேட்டர்லேருந்து வர ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீனும் பிளாக்கும் இருக்கும் சரிங்களா. அதை எடுத்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு மேல் இருக்கும். மேல்னால் என்னென்னா சாக்கெட் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை ரப்பர் இருக்குல்ல, இதில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலு. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லோ ஒன்று இருக்கும், அது வந்து ஃபீமேலு. அதில் வந்து இந்த க்ரீனோட மேல் எடுத்து இதில் சொருகணும். சொருனிங்கன்னா இது ஒன்று சொல்லிடணும். அதே மாதிரி இன்னொரு எல்லோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில். இதை வந்து இப்போ என்ன சொல்கிறது,
இப்போ வந்து இந்த க்ரீனோட ஃபீமேலில் வந்து இந்த எல்லோ எடுத்து சொல்லணும். நான் சொல்கிறது புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ப்ரௌன் இருக்கும். ப்ரௌன் எடுத்து ஒரு க்ரீனில் வந்து மேலேயும் இன்னொரு க்ரீனில் வந்து ஃபீமேலையும் கொடுத்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். அப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஹசார்ட் ஏரியாவும் போகலாம், வேறு எதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து சொருவுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 பிளாக் மிஞ்சும். 2 பிளாக் வந்து நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். அந்த பிளாக் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீனோட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு, அந்த பிளாக் எடுத்து இந்த நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் வண்டிக்குள்ளே போகிற எலக்ட்ரானிக் வந்து ஒரு க்ரீன் இருக்கும், மொத்தம் 2 இருக்கும். அந்த பிளாக்கையும் இந்த பிளாக் எடுத்து சொல்லிடுங்க. அப்புறமேட்டு இந்த ப்ரௌனோட ஒரு பிளாக் வரும், இந்த பிளாக்கையும் இந்த பிளாக்கையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனெக்ஷனில் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து சாவி போட்டோம்னா நமக்கு ஹசார்ட் ஒர்க் ஆகும். ஹசார்ட் ஒர்க் ஆகுதா? ஸோ ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தம் நமக்கு 2 இண்டிகேட்டர் ஹசார்ட் தெரியும். அப்புறமேட்டு நமக்கு இந்த பின்னாடி நம்ம டேஞ்சர் லைட் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து தெரியும். ஸோ இப்போ வந்து ஹசார்ட் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு ஏம்ஸுங்க அது போடுறா. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஹசார்ட் போடணுன்னா அவங்க வந்து அதிலே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இங்கே தான் வச்சேன் எங்கேயோ. பாக்ஸ் ஒன்றும் இருக்காது. அந்த எக்ஸ்ட்ராஸோட மெயின் மாடலும் அந்த ஒயரிங்கு அப்புறமேட்டு அந்த மேனுவல் தான் இருக்கும். ஸோ அந்த மேனுவல் வந்து எப்படி ஆன் பண்ணணும், நம்ம எப்படி அந்த அதே பேட்டர்ன் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ வண்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு, ஐ மீன் ஆஃப்னா சென்ட்ரு, ஓகேங்களா? இப்போ அதை போட்டோம்னா ஆக்டிவேட் ஆகும் பாருங்கள். எங்கே போடு. இப்போ ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு போட்டோம்னா ஒரே நிமிஷம் தெரியல, ஏன்னா கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாடாக இருக்குது. ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் பெரிய பார்த்தீங்களா? பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹசார்ட் எரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இது தெரியுது அவங்களுக்கு டேஞ்சரு. சப்போஸ் இப்போ பிரேக் பிடிச்சிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடும். இந்த ஹசார்டு விட்டு விட்டு இருக்கும். இப்போ பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்குது தானா. இப்போ இந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதை ஒரே பேட்டர்னாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரைட்டு சென்டர் வச்சிங்கன்னா அது வந்து டு சேவ் வந்து டீஆக்டிவேட், ஓகேங்களா? அதே சேவ் ஆகிடும். திரும்பி நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறப்போ அதே வரும். இப்போ நீங்கள் பேட்டர்ன் மாற்றணுன்னா லெஃப்ட்டு சென்டர் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாறும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்டர்ன் மாதிரா மொத்தம் எத்தனை பேட்டர்ன் இருக்குது? எனக்கு 40 இருக்குன்னு நினைக்கிறேன். 60 பேட்டர்னா, எந்தெல்லாம் 40 தான். அது ஒரு தான் வாட்டர் வாஷ் பண்ணலே போய் சேர்ந்து. ஸோ இதான் இப்படி தான் இருக்கும். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிச்சா இந்த ஹசார்ட் வந்து ஆஃப் ஆயிருமாங்க. பிரேக் பிடிச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பிரேக் எடுத்து கை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹசார்ட் எரிய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் காமிக்கிற மாதிரிங்க. ஃப்ரண்ட்லி ஏரியா 2த்தையும் ஒரே நேரத்தில் காமிக்க முடியாது, ஏன்னா சைடில் இருக்கனால தெரியல நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். அந்த ஹசார்ட் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹசார்ட் ஃபிக்ஸ் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஹோல் பண்ணால் போட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே ஓட்டை போட்டு வந்தாச்சு. ஸோ இந்த புஷ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை இந்த கோல்டு கலரில் மரம் இருக்குது பாருங்கள். அதனால தான் அது இருந்தால் தான் நம்ம வந்து இங்கே போல்டு இந்த ஸ்க்ரூ போட முடியும். ஸோ இதை வந்து இப்படி போடணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன தேவைன்னா, இந்த மிரர் கழட்டுனா 5 mm மேலங்கி ஒன்று தேவை. அப்புறமேட்டு சாதா ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். ஸோ அதை அப்படியே உள்ளே போடுவோமா? என்னடா போல்டு 4 தானே. ஸோ அதில் இப்போ வந்து வைசரை போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வைசர் லுக் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த நட்டு போடுறப்ப லைட்டாக இங்கே கீழே கை வச்சுக்கோங்க அழுத்திட்டு. ஸோ அப்போ தான் நல்லா டைட்டாக போடுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லா சைட்லேயும் இந்த போல்டு கரெக்டாக இறங்கியிருக்கான்னு. அப்புறம் காற்ற பறந்துட போகுது. ஸோ இப்போ இப்படியே மிரரை மாட்டணும். ஸோ இந்த மிரர் எப்படியே எடுத்து இங்கே மாட்டணும். அப்படி உள்ளே இது இங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த நார்மல் இங்கே இந்த ஆலங்கியோட போல்டு இருக்கும், இதை வச்சு அப்படியே இந்த 5 mm ஆலிங் வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். ஸோ இதே லுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சில பல காரணங்களால் அது திரும்ப போடுறதா இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாம் விட்டு சொல்கிறதா மிரர் போட்டோட சொல்லுவாங்களே, அதனால் முடிதோ போட்டாச்சு. அந்த மிரரை பார்த்தீங்கன்னா இப்போ ஹசார்டையும் போட்டாச்சு, மிரர் வைசரையும் போட்டாச்சு. நமக்கு என்ன மெயின் ப்ராப்ளம்னா பாருங்கள், அது ஆஃப் ஆயிடுச்சு. அது வந்து ஒவ்வொரு டைம் ஆன் பண்ண முடியாது. பெரியது
தெரியுதா? ஸோ இந்த பேட்டர்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராஸ் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டால் எங்கேயா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நான் நிறைய ஷாப்ஸ் இருக்குது இன்ஸ்டாலே. ஸோ உங்களுக்கே தெரியும், அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வைசர் வந்து அதையும் இங்கே வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் அதுனே பின்னாடி வரும். அப்படி இல்லைனா அந்த விளாக் இதோட முடிக்கிறேன் நான். என் கார்டு போடுவேன் இருங்க. இப்போ இந்த வயசை மாட்டியாச்சா, இப்போ அடுத்து என்ன பிளான் சொல்லி மிரரை மாட்டி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட போபோ கியரு. என்ன மாடல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜா கிரிப்பு ஃபாஸ்ட் சார்ஜ் 3.0. ஸோ இது வந்து வித் வாட்டர் ப்ரூஃப் இதோட வரும். அந்த சுவிட்சுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸோட வரும். ரப்பர் மாதிரி இருக்கா ஹோல்டரு. ஸோ இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதான் வந்து இந்த கிளாம்ப்பு. இது வந்து நம்ம வந்து மவுண்ட்டு, இது ஒரு மவுண்ட்டு, இது வந்து 360 டிகிரி இந்த சுற்றிக்கலாம் மவுண்ட். இது ஒன்று. இதெல்லாம் நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நம்ம பாக்ஸ் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா, இந்த 2 மவுண்ட்டும், இந்த மொபைல் ஹோல்டரு வித் இந்த ஒயர், சார்ஜரோட ஒயரு. இது வந்து நம்ம அப்படியே இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இங்கே இப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேருக்கு. அப்புறம் 2 ஜிப் டை கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஒயர் நம்ம வச்சு டைப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு நார்மல் ஒரு ஸ்க்ரூவு. அப்புறம் ஒரு ஆலங்கி. எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லூஸ் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3M டபுள் சைட் டைப் கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குதுன்னு தெரிலப்பா. இந்த இடத்துல போட்டு நம்ம இந்த இடத்துல போட்டு வழுக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம. அப்புறம் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டெண்டர் மாதிரி. இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வச்சோம்னா கொஞ்சம் இன்னும் மொத்தமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் வந்து எங்கெங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா இப்படி வைக்கலாம். இங்கே வச்சோம்னா இங்கே வைசரில் இடிக்கும். ஸோ வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் வந்து இது வந்து 15-13, இங்கே 15 போல்டு வந்து 13 வரும், 14-13 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல ஹோல்டர் வரும். வச்சு காமிக்கிறேன். அது கரெக்டாக இப்படி வரும். இப்படி தான் எல்லா வண்டியிலும் வச்சுருப்பாங்க. ஆஹா விழுந்துருச்சா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவும் போல்ட்டும் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரூ அங்கே இருக்குது. அப்புறம் வித் 2 வாஷர், இங்கே ஒரு வாஷர் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு வாஷர் போட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் இங்கே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் முன்னாடி இப்போ நம்ம இந்த சார்ஜரோட நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஸோ இந்த பேனல் இங்கே சைடில் ஒரு பேனல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏலங்கி போல்ட் இருக்கும், இங்கே நார்மல் ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அந்த பட்டன் டைப் இருக்கும். அதை எடுத்து கழட்டிட்டுனா நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ கிராஷ் கார்டு அப்படியே கத்தாரமாக நிற்கிது. ஸோ போட்டு இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இங்கேருந்து இழுத்துட்டு வந்து அப்படியே வைக்கணும். இப்போ அதை எடுத்துகிட்டு வரப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு, நல்லா டைட் பண்ணிங்க எதையும். சப்போஸ் இங்கே நமக்கு டைட் ஆகலாம், இங்கே டேப் கொடுத்துருப்பாங்களே, அந்த டேப்பை இந்த சைடு விட்டுட்டு நீங்கள் இந்த இதில் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைங்க. லைட்டு போயிடுச்சு இப்போ. ஸோ வந்து கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் வச்சாச்சு. ஸோ உட்காந்து காமிக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒயர் அப்படியே இங்கே எடுத்து இந்த இன்ஜின் கேஸிங் இருக்குது, இன்ஜின் கேஸ் சொன்னபோது இந்த ஹோலில் விட்டு இந்த ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு எடுத்துட்டோம். திருப்பி இதே ஓட்டில் இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படியே கொண்டு வந்து அப்படியே பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே வச்சுட்டு இந்த 2 போல்ட்டையும் நல்லா டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறமேட்டு பேட்டரி லோ ஆயிரும், சார்ஜ் குறைஞ்சிடும். எப்பவுமே பேட்டரி இது பண்ணிங்கன்னா சார்ஜ் நல்லா ஆகணுன்னா கரெக்டாக லூஸ் பண்ணுற நட்டை டைட்டாக வச்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்டாப் போடல, அது போடணும். நான் இன்னும் சும்மா சீட் இல்லைங்க, சும்மா உட்காந்து காமிக்கிறேன். இப்படி தான் உட்காருவோம். ஸோ லுக்கு இப்படி தான் இருக்கும். சாய் போடுற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேக்கில் சுவிட்ச் எங்கேயா இருக்குது? ஆமே சுவிட்சு காணோம். சார்ஜ் ஆகுது பாருங்க. இங்கே சார்ஜிங் காமிக்குதா? சார்ஜிங் ஆகலை, இருங்க சாவி போடுறா. ஸோ இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை இப்போது. ஸோ நல்லா கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இங்கே பேட்டரி கொடுக்கும்போது நல்லா டைட்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சார்ஜ் கரெக்டாக ஏறும். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட ஹசார்டு, வைசர், அப்புறம் சார்ஜரு எல்லாமே சேர்த்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போது ஹசார்டு வந்து 1800, வைசர் பார்த்திங்கன்னா 700, அப்புறம் மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா 1800. ஸோ நீங்கள் டிஸ்கவுண்ட் கோடு வேணும்னா ஏதோ கூப்பன் கோடு மாதிரி ஏதாவது யூடியூப் சேனலில் பாருங்கள். சும்மா இந்த போபோ கேஸ்னு லிங்கில் ஏதாவது கொடுத்துப்பாங்க டிஸ்கவுண்ட் கோடுன்னு சொல்லிட்டு, அது போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதை எதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய், ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஆன்லைன் போட்டுருங்க, அப்படியே இன்ஸ்டான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பேசுங்க. இந்த பேசுனா வந்து பேசுங்க, கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவேன். ஸோ அப்படியே வண்டியோட ஓனது இன்ஸ்டா ஐடி நான் கீழே கொடுக்குறேன். இது டவுட் நான் விட்டு போய் கேளுங்க, நேரடி வந்து கேட்க நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம அடுத்த முடிப்போம், அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு டாடா பாய், ப்ளீஸ். வா சப்ஸ்கிரைப் பண்ணு வா, வந்து தொலைய மாட்டேங்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. வரிசையில நிக்காத, போ முன்னாடி இல்ல, ஏன் படியில நிக்கிற?